ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா சன் செட் ஆகிட்டு இருக்குது. நான் நிற்கிறது இடம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் திண்டுக்கல் மெயின் ஹைவே. புதுசாக ஹைவே கட்டியிருக்கிறாங்கள, அந்த ஹைவே தான். ஆக்சுவலாக நான் காலேஜ் போயிட்டு ரிட்டன் போயிட்டுருக்கிறேன் வீட்டுக்கு. ஸோ தமிழ் பார்த்தே வந்திருப்பீங்க கண்டிப்பாக. ஆஃப்டர் 12 இயர்ஸ் வண்டியோட நிலைமை எப்படி இருக்கும். மெயினாக இந்த வண்டி ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். இது பார்த்திங்கன்னா ஹீரோ ஹோண்டாவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஹீரோவில் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ், அப்புறம் எக்ஸ்டெக், அந்த மாதிரி நிறைய மாடல் இருக்குது. டிஜிட்டல் மீட்டரோட வந்துட்டுருக்குது. ஆனால் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த வண்டி வாங்கினாலும் 12 இயர்ஸ், ஒரு மேக்ஸிமம் 15 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ 10 வருஷம் 12 வருஷம் நம்ம கண்டினியூஸாக 15 வருஷம் நம்ம கண்டினியூஸாக ஒரு வண்டி வச்சுருந்தோம்னா, அதாவது 2 வீலரோ 4 வீலரோ அது மாதிரி வண்டி வச்சுருந்தோம்னா அந்த வண்டி எப்படி இருக்கும் அதுதான் காட்டுறது தான். ஸோ ஆக்சுவலாக நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் 2012 மாடல். இப்போ 2024 வந்துருச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் கீழே நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வண்டி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு. ஆனால் வண்டி பார்த்திங்கன்னா 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 12 இயர்ஸில் வண்டி எப்படி இருக்குதுன்னு நீங்களே ஒரு வாட்டி பாருங்கள். கண்டிஷன் வண்டி பார்த்திங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் 2012 மாடல். இது ஹெட்லைட்ஸ். ஆக்சுவலாக இதில் நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு நான் முதல்லே சொல்லிடுறேன். வண்டி நானே கிட்டத்தட்ட வண்டி 12 இயர்ஸ் தான், ஆனால் நான் வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. காலேஜ் போகிறதுக்காக தான் நான் ஸ்பெஷலி வாங்கினேன். ஹெட்லைட் நான் சேஞ்ச் பண்ணி வச்சேன். ஏன்னா ஹெட்லைட் இது ஒரு மாதிரி மஞ்சள் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுற மாதிரி நான் பண்ணுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கியர் நான் எல்லாமே சேஞ்ச் பண்ணி வச்சேன். ஏன்னா இதில் 3rd கியர், இதில் டோட்டல் 4 நம்பர் ஆஃப் கியர்ஸ் இருக்கும், சரிங்களா? 4 ஸ்பீடு வண்டி இது. அதில் 3rd கியர் ப்ராப்பராக விழுகாது. 3rd கியர் ஒரு மாதிரி டர்ன்னு ஒரு மாதிரி சவுண்டு வந்துகிட்டே இருக்கும், ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் கியர் சேஞ்ச் பண்ணி வச்சேன். அப்புறம் எல்லா எலக்ட்ரிக்கல்ஸும் நான் சேஞ்ச் பண்ணி வச்சேன். ஆனால் இந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணியே கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயருக்கு அப்புறம் இது வரைக்கும் நான் சர்வீஸ் பண்ணி வைக்கவே இல்லை. அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, பின்னாடி லைட் எரிய மாட்டேங்குது, சரிங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹெட்லைட் எரியல. இப்போ முன்னாடி இங்கேருந்து நானே எப்படியாவது கனெக்ஷன் கொடுத்து ஹெட்லைட் மட்டும் எரிய வைக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். மற்ற எந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எரியுது. ஹார்ன் எல்லாம் நல்லா, ஹார்ன் நல்லாவே ஒர்க் ஆகுது. அப்புறம் இந்த வண்டியில் செல்ஃப் ஸ்டார்ட் வராது, கிக் ஒன்லி மட்டும்தான். அதே மாதிரி இந்த கிக்கு கூட சேஞ்ச் பண்ண வச்சுது. இப்போ நிறைய பேர் புதுசாக 2024லையோ 25லையோ இல்லை 26லையோ கண்டிப்பாக மறுபடியும் ஒரு புது வண்டி வாங்குற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பிளான் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வாங்கலாமா? ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் 30 வருஷம் ஆயிடுச்சு. எப்போ 1994 லான்ச் ஆன இந்த ஸ்ப்ளெண்டர் நிறைய வருஷன் எல்லாம் சேஞ்ச் பண்ணி மாடல் அதே தான், ஆனால் கொஞ்சம் காஸ்மெட்டிக் சேஞ்ச் எல்லாம் அந்த மாதிரி பண்ணி இன்னமும் சக்ஸஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்குது. ஹீரோ கம்பெனியில் வாங்கலாமா? ஏன்னா இது இப்போ ஹீரோவில் தான் வந்துட்டுருக்குது. ஸோ ஹீரோ கம்பெனியில் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ கம்பெனியோட இன்ஜின் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்மூத்னஸ் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்லேயே ஆரம்பத்தில் வாங்குனது ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான். ஸோ அது அந்தளவுக்கு ஸ்மூத்னஸ் இருக்காது. அது BS4 வண்டி நான் வாங்கியிருந்தேன் 2019ல். ஸோ அதை வண்டி விற்றுட்டு நான் நிறையா வண்டி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் மறுபடியும் ஸ்ப்ளெண்டரில் இறங்க வேண்டியதாச்சு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் மைலேஜ் மட்டும்தான். ஏன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா மைலேஜுக்கு மட்டும்தான் ரொம்பவே பெஸ்ட்டான வெஹிக்கிள். இன்னும் நிறையா வண்டிஸ் இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறது ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸு தான். ஏன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்னாலே மைலேஜ் ஓரியன்டட் பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. பியோர் கம்யூட்டர் பைக். இது ஸ்பீடு இதை பார்த்திங்கன்னா இதனோட டேஷ்போர்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. அப்பப்போ ஃபியூல் கேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். மற்றபடி ஸ்பீடோமீட்டர் பார்த்திங்களா, வண்டி 65,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, சரிங்களா? அதே மாதிரி எல்லாமே ஒர்க் ஆகும். இது பார்த்திங்கன்னா இது ஒரிஜினல் கீ கிடையாது. இது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வண்டி வச்சுருந்தவங்க அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க.
அதுக்காக தான் இது வந்து இந்த சாவி வந்து இதுக்கும் அப்புறம் இதுக்கும் மட்டும்தான், அது யூட்டிலிட்டி பாக்ஸ் இருக்குதுல்ல, அதுக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இல்லை மீட்டர் பார்த்திங்கன்னா இல்லை நியூட்ரல் மட்டும்தான், அப்புறம் ஹை பீம், அப்புறம் அவ்வளோதான் ஓடோமீட்டரு, அப்புறம் இல்லை ட்ரிப் A ட்ரிப் B அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நிறைய பேர்த்துக்கு தெரியும், தெரியாதவங்க வந்து நிறைய பேர் வந்து புதுசாக வாங்கலான்ட்டு. ஆனால் இப்போ வர வண்டியிலெல்லாம் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், i3s, இன்ஜின் செக் லைட் எல்லாமே வந்துருச்சு. அதே எக்ஸ்டெக் மாடலில் பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிஜிட்டல், அது எல்லாமே ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்க்கான அந்த தீமே ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. மற்றபடி சவுண்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி கேட்க வச்சிடுறேன். ஸோ இதான் பார்த்திங்கன்னா கிக்கு ஆன் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நார்மல் ரேஸ் பண்ணாமல் ஒரு சவுண்டு, சைலன்சர் பைப்போட சவுண்டு. கொஞ்சம் ரேஸ் பண்ணால் ஸோ இது தான் பார்த்திங்கன்னா வண்டி. ஓகே, இது தான் ஓவரால் வண்டி. இதில் டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90 வரைக்கும் போகுது. நான் வந்து 90 வரைக்கும் நான் வந்து க்ரூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு மைலேஜ் வேணும்னா 30 to 50, நீங்கள் 50க்குள்ளே ஹைவேஸில் போகிறீங்கன்னா 50க்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ஹைவேஸில் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 50க்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே 60னா 60 கண்டிப்பாக உங்களுக்கு மைலேஜ் அடித்து கிடைக்குங்க. அதுக்கான பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் போகிற வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகணுன்னா 60 70 இந்த மாதிரி 60 70 நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். 80 இந்த வண்டிக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இந்த வண்டி நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் ஆஃப்டர் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சுவிட்சஸ்ஸு. ஸோ இது வந்து BS3 வண்டி. ஸோ அதனால் ஹெட்லைட்டுக்கு சுவிட்சு எல்லாம் இருக்குது. இப்போ வர வண்டியிலெல்லாம் இப்போ வர வண்டிக்கு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் வர வண்டிக்கு எல்லாத்துக்குமே சுவிட்சே கிடையாது. ஹெட்லைட்டுக்கு ஆட்டோமேட்டிக் தான் எல்லாமே. ஸோ இதாக பார்த்திங்கன்னா சுவிட்சு, இது ஹை பீம், லோ பீம், இது இண்டிகேட்டரு, அப்புறம் இது ஹார்னு. ஓகேங்களா? ஸோ இந்த சைடெல்லாம் எதுவுமே வராது. ஏன்னா இது ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் நிறையா ஜென்ரேஷன் மாறிடுச்சு. ஏன்னா இது அலாய் வீல்ஸோட வர்ற வண்டி. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே லோ மெயின்டெனன்ஸ்க்கான வண்டி இது தான். அப்புறம் நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கும். சரிங்க, நான் ஃப்ரண்ட் கேமராவுக்கு வந்துடுறேன். ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஸ்ப்ளெண்டர் வாங்குறது யூஸாக இருக்குமா இல்லையான்னு வந்து உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரைஸில் வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? நான் 2019 i3s வண்டி நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ வந்து 68,000 இருந்துச்சு. இப்போது 96,000 எக்ஸ்டெக் மாடல். சரிங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம். அந்த 1 லட்சம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வாங்கிறது எனக்கு அந்தளவுக்கு வந்து வர்த்து தெரியல. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்கள் மைலேஜுக்காகவே வாங்குறீங்கன்னா கண்ணு மூடிட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். இல்லை நான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவோ அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இல்லை நல்லா கொஞ்சம் ஸ்டைலிஷு கொஞ்சம் அதுலேயும் மைலேஜு எல்லாமே ஒரு பேக்கேஜ் மாதிரினா நீங்கள் ஹாண்டாவில் நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். ஏன்னா மற்ற இப்போ டிவிஎஸ்ல எல்லாம் எனக்கு ட்ரஸ்ட் கிடையாது. நான் வந்து யாரையும் தப்பாக சொல்ல, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நான் வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். எனக்கு பிடிச்சது வந்து ஹாண்டா பைக்ஸ் மட்டும்தான். யமாஹாவில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறேன். நான் யமாஹாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்யூட்டர் செக்மெண்ட்க்கான பைக் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான் எல்லாமே மேக்ஸிமம் பைக்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எப்படி மாற்றுறாங்கன்னு தெரியல. ஸோ வர ஃப்யூச்சர்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு மைலேஜ் ஓரியன்ட் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஹோண்டாவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு இன்ஜின் வந்து ஸ்மூத்னஸ் வந்து அந்தளவுக்கு வராது. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்னஸ் ரிஃபைண்டாக இருக்கும். ஸோ அதனால் ஹோண்டா நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.